யாரா அவனுங்க தயவு செஞ்சு இந்த தப்பு பண்ணிட்டு யாருமே பண்ணாதீங்க. இந்த பஸ்ஸு பின்னாடி மட்டும் போனீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லாக மண்ணடிக்கும். எதுக்கு ஹெல்மெட் போகிறோமோ இல்லையோ இந்த பஸ்ஸு பின்னாடி போனால் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டாகணும்னு நினைக்கிறேன். சேஃப்டிக்காக இல்லை, மூஞ்சில் மண்ணடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஆக்சுவலாக இது எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலேருந்து எங்கள் ஊர்லேருந்து செஞ்சிக்கு போகிற ரோடு. இந்த ரோடு பார்க்க பயங்கரமாக இருக்குது. இந்த சைடுலாம் பார்த்தா ஸ்பீடில் போகலாம். செஞ்சுட்டு போக முடியாதுன்னு பாட்டி ஓரமாக போ. பாருங்க இந்த கவுசிக்கு எப்போ பாரு குறுகிறதே வேலையை வச்சுட்டு இருக்கேன். நான் வரப்போ பின்னாடி ரன்னிங் அவுட்டா பாடுறா. ஆகுது 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 ஆகுது. எனக்கு வேற குறுகல. போங்கடா சீக்கிரம் போங்கடா. ஐயோ லாரி போடா லாரிக்காரா சீக்கிரம் வாடா. இப்போ வர தண்ணியில் ஏற்றுறேன். நிற்கிறா போயிட்டு ஃபுல்லா வண்டிலாம் காய வராங்கண்ணா. அடே லாரி டிரைவர் அவனுக்கு பேச வண்டியை போட்டோம். அவனுக்கு பேச முன்னாடியே போயிருக்கலாமோ சார்? தண்ணி அடிக்காது போலியோ. போயிடு போயிடு போடா போடா. என்னடா பண்ணா அச்சிச்சா? எனக்கு இன்னமும் அவளுக்கு தெரியலையே விஸ்வா மேல. சரி இறங்கி பாரு. அழுகுறானா? முன்னாடி பண்ணு விஸ்வா. அப்போதான் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகும். இந்த இடத்துல எப்போதான் ரோட்டு போடுவானுங்க? நானும் 2 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். இன்னும் ரோடு போட்டுருக்கானுங்க. பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கேன், ஆனால் ரோடு போட மாட்டுறாங்களே. கத்துதா விஸ்வா? வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுறப்போ உடனே சேர்த்து பண்ணிடலாம். இங்கே பாரு இந்த ரோடு நல்லா இருக்கு பாருடா. வீலிங் தூக்கியில் கரெக்டாக இருக்கும். ஆமாம் நல்லா இருக்கு. ரோடும் ப்ராடாக இருக்குது. அவ்வளோ க்ரௌடும் வரல. டேய் என்னடா பண்ணுற? டேய் பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்கடா. டேய் டேய் கம்முன்னு வாடா கோளாறு. ஏய் விஸ்வா விஸ்வா மழைனா சரி சேர்த்து உள்ள எடுத்துட்டா. ஃபைனலி பஜாஜ் இந்த ரோட்லேயே வந்துடுறியா? அதனால தான் ரோடு சொன்னேன் நான் உனக்கு. இதான் 3ஆவது சர்வீஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு இங்கே வரப்போகிறேன்? அதுக்கு மேலே கிலோமீட்டர்லாம் நிறைய பண்ணால் சர்வீஸ் பண்ணுறேன். கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணால் மெக்கானிக் ஷெட்லேயே பண்ணிக்கோ. மெக்கானிக் ஷெட் ஆமாம். உனக்கிட்ட பண்ணுறது வேஸ்ட்டு. ஃப்ரீ சர்வீஸ் வரைக்கும் தான் வந்துட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம்லாம் வந்துட்டு நான் 3 சர்வீஸ் முடிஞ்சிச்சு. வந்துட்டு வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபைனலி மெக்கானிக் ஷெட் ஃபைனலி ஷோரூம் வந்தாச்சு. செஞ்சு பஜாஜ் ஷோரூம். நம்பர் பிளேட்டே தத்துட்டுக்குதுடா. விஸ்வா மிஸ் ஆயிட்டானேப்பா. ஏன் அப்படியே ஸ்டோர் முடிச்சுக்கோ. இது சொல்லத்துக்கு கை ப்ளஸ் போட்டு அப்படி நீ ஒரு ரைடு இது பாட்டு போடாமல் இருந்தலாம். விஸ்வா எஸ்கேப் ஆயிட்டே விஸ்வா. மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. யாரு யாரும் பத்தாண்டி இப்போமா போய் கேட்போம். ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா? ஆனில் தான் இருக்கா. ஓகே மேம் நம்பர் பிளேட் சேம் இருக்கு. ஆமாம் ரெண்டுத்துக்குமே எவ்வளோ? 200 நைஸா? ஓகே ஆக்சுவலாக இப்போ எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சியில் இருக்கிற பஜாஜ் ஷோரூம் வந்திருக்கும். ஆனால் புதுசாக லான்ச் ஆன என்ன பைக் இது? N160 நினைக்கிறேன். எஸ் N160 பைக் இது. N160 பைக் இங்கே இருக்குது. சொல்லுங்க ஆக்சுவலாக ஏதாச்சும் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பொங்கல் ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க ஷோரூமில். NS125 இருக்குது. பைக்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட பைக்ஸ் வச்சுட்ருக்காங்க. பாருங்க இங்கே பாருங்களேன். இந்த வண்டி புதுசாக இருக்குது. P150யா? சாங்க இங்கே பாரு. P160 பைக்கு பார்த்துருக்கேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பஜாஜில் இப்படி ஒரு பிராண்ட் இருக்குன்ட்டு. P150
P150 அந்த பைக்கு பஜாஜ்லேயே இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படி ஒரு பைக்கை. எதுவுமே சாவி எதுவும் ஆன் பண்ணி பார்த்துருக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இதுதான் புதுசாக லான்ச் ஆன 2022ஓட N160 ஹீரோ மோட்டார் ப்ளஸ் பார்ப்போமா. ஃபுல்லி டிஜிட்டல் மிரர். பஜாஜில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் P160 பைக். நான் NS200 பஜாஜ் இது நார்மல் சோஷியல் பைக் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். பயங்கரமான வண்டிங்க NS200 நிற்கிது பாருங்கள். இது வந்து என்ன, இது P150. ஆக்சுவலாக இந்த P150 எப்போ லான்ச் பண்ணாங்கன்னே தெரியல. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த பைக்கை. சீரியஸ்லி பஜாஜ் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னே தெரியல இந்த பைக்கை. இது என்னடா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இது? இந்த சார்ஜர்னா சார்ஜர் எதுக்கு சார்ஜரு? ஃபோனுக்கு. அது புதுசாக இருக்குடா இந்த வண்டியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா நான். 3 hours later. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராயல் என்ஃபீல்டுக்கு எக்ஸாக்ட் தாங்க பயங்கரமாக வச்சுருக்காரு. ராயல் என்ஃபீல்டு கடைனே சொல்லலாம் போல். எல்லா ஆக்சிடென்ட்டும் ராயல் என்ஃபீல்டுக்கு தான் மோஸ்ட்டாக நிறையா வச்சுருக்காரு அண்ணன். பார்த்தீங்க எல்லாமே எக்ஸாக்ட் நோட் தான், பயங்கரமாக சவுண்ட் வரும். இது கிராஷ், இது ஹேண்டில் பாரு, கிராஷ் கார்லாம் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய திங்ஸ்லாம் வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள், சிங்கம் பா, வெயிட்டே பயங்கரமாக வரும் போலிங்க. இது அது சைன் ஸ்ப்ரே வச்சுருக்காரு. இதெல்லாம் வச்சுருக்காரு. இது என்ன டூல்ஸ்னே தெரில. சாவி லாக்குன்னு நினைக்கிறேன். ராயல் என்ஃபீல்டோட சாவி லாக்லாம் வச்சுருக்காரு பிரதர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த கபோர்ட் ஃபுல்லாமே ராயல் என்ஃபீல்டு ஆக்சசரி தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பைக்ஸோட லைட்ஸ்லாம் வச்சுருக்காரு. மொபைல் ஹோல்டர் வச்சுருக்காரு. இண்டிகேட்டர்ஸு, க்ளவுஸு, அதுக்கப்புறம் நிறைய வச்சுருக்காரு. செஞ்சில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி போகிறீங்க இந்த ஷோரூமை. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்ப்ரே கூட வச்சுருக்காரு. பெயிண்ட் ஸ்ப்ரே. நம்ம ஏதாச்சும் மாடிஃபை பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னா நம்மளாக கூட ஒன்றா பண்ணலாம் போல் வச்சுருக்காரு. ஸ்ப்ரே வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேண்டில் பாரோட கிராஷ் கார்டு வச்சுருக்காரு. பரவாயில்லைங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 700 தான் போட்டிருக்காங்க. அவர் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கூட தரேன்றாரு. 600 இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணியே தரேன்றாரு. ஆன்லைனில் பார்த்தாலே இது 800 இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நான் வாங்கணும்னு நினச்சப்போ பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராஷ் கார்டு வச்சுருக்காரு. R15 NS இதெல்லாம் போடலான்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரியல. ப்ரோ இது எவ்வளோ ப்ரோ ப்ரைஸு? 1000 ப்ரோ? இது 1000 வருமா? அண்ணன் வந்து கம்மி பண்ணி தரேனே சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். பேர் என்ன சொல்லுவாங்க, கார்டா? R15 கார்டெலாம் இருக்குது. இதெல்லாம் கம்மி ப்ரைஸ்லேயே வச்சுருக்காரு அண்ணன். இது மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே பாருங்கள், அலாய் வீல்ஸ்லாம் வச்சுருக்காரு. இங்கே இன்னும் நிறைய இருக்குது திங்ஸ்லாம். அது இன்னும் வந்து அதை இம்போர்ட் பண்ண வேண்டிய இன்னும் சரக்குலாம் வரல. ஸோ அதனால் இப்போதைக்கு இது மட்டும்தான் இருக்குது. ஸ்கொயர் இன்னும் ஆரன்ஸ் கூட வச்சுட்ருக்காரு. ஆரன்ஸு இதெல்லாம் நான் தேடினப்போ எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. தெரியலனா கீழே நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணி வரேன். அந்த லொக்கேஷனை பார்த்து வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ நான் வாங்கின ப்ராடக்ட் நான் என்னென்ன வாங்கினு பார்த்தீங்கன்னா நம்மளோட NSக்கு வந்து ஒரு மொபைல் ஹோல்ட்ரு, ஹெட்லைட்டு, நம்பர் ஃப்ரேமு இது மட்டும் வாங்கியிருக்கேன். இதோட மொத்த அமௌண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2500 சம்திங் பக்கம் வந்துச்சு. பட் ஆனால் நமக்கு வந்து 1500க்கு இது தராரு. அவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி தராரு. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் ஸ்கொயர். இதோட கூகுள் மேப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, தேங்க்யூ.